தோழர்களே வணக்கம். எஸ்டிஆர் டிவிஷனின் உங்களுக்கு தெரியுமா காணொளி காட்சியின் 12வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தோழன் நரசிம்மன். வணக்கம். நாம் இப்போ சிஜிஹெச்எஸில் ஆன்லைனில் உள்ள சில வசதிகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். உதாரணமாக நம்ம சிஜிஹெச்எஸ் வெல்னஸ் சென்டருக்கு சென்று டாக்டரை பார்க்குறதுக்காக உட்காந்துருப்போம். அப்போ திடீர்னு ஒருத்தர் வருவார். எனக்கு 10 மணிக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட், நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவார். அவரை உள்ளே விட்டுருவாங்க. அவர் பார்த்துட்டு உடனே வந்துட்டு உடனே வெளியே போயிடுவார். நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். ஆனாலும் கூட அது சரியான ஒரு வழிமுறை தான், அது தவறு இல்லை. ஏன் அதை போல நாமும் செய்ய முடியாது? செய்யலாம். செய்வதற்கு வழிகள் இருக்கிறது, ரொம்ப சுலபமான வழிகள் தான். அதை நாமும் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாமும் சரியான அந்த நேரத்திற்கு சென்று அந்த டாக்டர்களை சந்திவிட்டு சுலபமாக வீட்டிற்கு சென்று விடலாம். அது எப்படி என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலில் நாம் சிஜிஹெச்எஸ் கார்டு வாங்கும் பொழுது நமது கார்டுகளை டவுன்லோடு செய்வதற்காக அந்த வெப்சைட்டின் மூலமாக தான் டவுன்லோடு செய்திருப்போம். அப்பொழுது நமக்கு ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு நாம் ஏற்படுத்தி கொண்டிருப்போம். அந்த யூசர் ஐடி என்பது வேறு ஒன்றுமல்ல, உங்களுடைய சிஜிஹெச்எஸ் கார்டினுடைய ஐடி நம்பர் தான் யூசர் ஐடி. பாஸ்வேர்டு மட்டும் நீங்களாக கிரியேட் பண்ணி செய்திருக்கக்கூடிய பாஸ்வேர்டாக இருக்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஃபர்கட் பாஸ்வேர்ட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் அதற்குள் செல்லலாம். அதை சென்று அந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை எப்படி செய்வது என்பதை பற்றி நாம் இப்பொழுது கீழே விளக்க இருக்கின்றோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். முதலில் நாம் சிஜிஹெச்எஸ் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் சென்னை என்ற ஒரு வெப்சைட்டிற்கு செல்ல வேண்டும். அதை இங்கே நான் காண்பித்திருக்கின்றேன். இந்த சிஜிஹெச்எஸ் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் என்ற இடத்தை நாம் கிளிக் செய்தோம் என்று சொன்னால் சிஜிஹெச்எஸ்னுடைய வெப்சைட்டினுடைய பெயர் வந்துவிடும். அதை நாம் மறுபடியும் கிளிக் செய்தோம் என்று சொன்னால் சிஜிஹெச்எஸ்னுடைய ஒரு வெப்சைட்டிற்கு நாம் சென்று விடுவோம். அதனுடைய பெயர் cghs.net.in. மறுபடியும் சொல்கின்றேன், cghs.nic.in. இந்த வெப்சைட்டிற்கு நம்ம சென்றோம் என்றால் இந்த பகுதி இந்த பக்கம் திறக்கும். இது நமக்கு தேவையில்லாத ஒன்று ஆகிய அதை எடுத்துவிட்டு உள்ளே சென்றோம் என்றால் இங்கே அதனுடைய முகப்பு பகுதி வந்திருக்கும். இந்த இடத்திலே நாம் இந்த 3 கோடை, இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 கோடை நாம் கிளிக் செய்தோம் என்று சொன்னால், இந்த 3 கோடை நாம் கிளிக் செய்தோம் என்று சொன்னால் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் என்ற ஒரு இந்த முதல் காலம் வந்திருக்கிறது. அதை நீங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் என்று கிளிக் செய்து கொள்ள வேண்டும். பிறகு ஃபஸ்ட் அதனுடைய ப்ரொசீஜர்களை போட்டிருக்கின்றார்கள். அதைப்படி நம்ம படித்து கொண்டு விட்டு இந்த இடத்திலே பெனிஃபிஷரி ஐடி என்று வந்திருக்கிறது. இந்த இடத்திலே நாம் நம்மளுடைய பெனிஃபிஷரி கார்டு, சிஜிஹெச்எஸ் கார்டினுடைய எண்ணை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். என்னுடைய நம்பரை நான் இங்கே பதிவு செய்கிறேன். 638902. கேப்சாவை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். கேபிட்டலில் BSYFN ஸ்மால் q பதிவு செய்த பிறகு ஜெனரேட் ஓடிபி என்ற ஆப்ஷனை நாம் கிளிக் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு ஓடிபி மொபைலில் அந்த சிஜிஹெச்எஸ்ஸில் இருந்து வரும். அது வந்தவுடன் அந்த ஓடிபியை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டும். அது என்ன வருகிறது என்று வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு இப்பொழுது ஒரு ஓடிபி வந்திருக்கிறது. அந்த ஓடிபியை இங்கே நான்
பதிவு செய்துவிட்டு ப்ரொசீட் என்ற பட்டனை இந்த இடத்திலே நான் கிளிக் செய்த பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே என்னுடைய பெனிஃபிஷரி டீட்டெயில் வந்திருக்கிறது. இந்த இடத்திலே நாம் ப்ரொசீட் செய்யலாமா என்று அது சரியான நபர்தானா என்று கேட்கிறது. இந்த இடத்திலே இந்த ப்ரொசீட் என்ற இடத்திலே மீண்டும் நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெயர் பதிவிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி சரிவதற்கு இந்த கீழே உள்ள காலத்தை நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும். செலக்ட் ஸ்பெஷாலிட்டி என்று வரும்பொழுது நீங்கள் ஏதாவது சுகர் டாக்டரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய டென்டல், ஐ, ஜென்ரல், கைனகாலஜிஸ்ட், மெடிசன், பேடியாட் என்று இருக்கின்றது. இதில் பொதுவாக நம்ம தோழர்கள் அதிகமாக வருவது கைனகாலஜிஸ்ட், ஜென்ரல் சுகர் டாக்டர் அவர்களை பார்ப்பதற்குத்தான் வருவார்கள். அந்த இடத்திற்காக நீங்கள் மெடிசன் என்ற இடத்தை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் செலக்ட் டாக்டர் என்ற இடத்திலே டாக்டர் பி. நிர்மல்குமார் என்று வந்திருக்கும். அவர்தான் பெரம்பூரில் உள்ள சுகர் பேஷண்ட்டுகளை பார்ப்பதற்காக வரக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட். அதை நீங்கள் பதிவு பண்ண பிறகு ப்ரொசீட் என்று நீங்கள் பதிவு செய்துவிட்டால் பிறகு அந்த மாதத்திற்கான காலண்டர் இங்கே வந்திருக்கும். அந்த காலத்திலே நீங்கள் டிசம்பர் 24 4ஆம் தேதி அவைலபிள் 4/6 என்று போட்டிருக்கிறது. இன்று 18ஆம் தேதி 17ஆம் என்று அவைலபிள் என்று போட்டிருக்கிறது. அதை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த அவைலபிள் டைம் ஸ்லாட்டை மேலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த 8 AM செலக்ட் அப்பாயின்மெண்ட் இந்த 1 என்ற இடத்தை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் செலக்டட் அப்பாயின்மெண்ட் டைம் 8 AM என்று வந்திருக்கும். இந்த இடத்திலே நீங்கள் ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் என்ற இடத்தை கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய டிஸ்பென்சரி கன்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக காட்டியிருக்கும். இந்த இடத்திலே மெடிசன் அப்பாயின்மெண்ட் டைம் 18/12/24 அப்பாயின்மெண்ட் டைம் என்று போட்டிருக்கும். இந்த இடத்திலே நீங்கள் கன்ஃபார்ம் டு புக் அப்பாயின்மெண்ட் என்று இதை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டஸை வந்திருக்கும். ஆகையால் இந்த இடத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்பாயின்மெண்ட் 18/12 பேஷண்ட் ஐடி பேஷண்ட் டாக்டர் நிர்மல்குமார் 18ஆம் தேதி இந்த காலை 8 மணிக்கு 18ஆம் தேதி உங்களுக்கு டாக்டர் நிர்மல்குமார் அவர்களிடம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் செய்திருக்கிறீர்கள் என்று கன்ஃபர்மேஷன் வந்துவிடும். இதை நீங்கள் பிரிண்ட் ஸ்லிப் என்ற இடத்தில் நீங்கள் கீழே காட்டியிருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஸ்லிப்பை பிரிண்ட் செய்து கொண்டிருந்தால் அந்த ஸ்லிப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் CGHS சென்றால் நீங்கள் நிர்மல்குமாரை அந்த 18ஆம் தேதி பார்ப்பதற்காக உங்களுக்கு ஒரு முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதை இது செயல்முறை விளக்கத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொடர்களே, இதன் மூலம் நீங்களும் ஒரு டாக்டரை சந்திப்பதற்கு CGHSல் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பெறுவது எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாம் நினைக்கின்றோம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழன் நரசிம்மன். வணக்கம்.